ஃபஸ்ட்டு வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாஸ்தாவை. அடுத்து எண்ணெயை ஊற்றி நல்லா புதினா போட்டுக்கோங்க. போட்டு பச்சை மிளகா 3 நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். அந்த போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். சின்ன பிள்ளைங்க வந்து வெங்காயத்தை ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டுருவோம். அதுக்காக தான் லைட்டாக நம்ம அரைச்சிட்டு ஆட் பண்ணோம். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே லைட்டாக 1-2 அரைச்சி ஊற்றணும்னா நம்மளுக்கு பாஸ்தா கலரும் நல்லா வரும், பாஸ்தாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வந்து 1 கிலோ பாஸ்தா பொடி அது வந்து தான் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண இப்போ வேணா எக் சேர்த்துக்கலாம். எக் சேர்க்காம செம்மையாக இருக்குது பாஸ்தா. எங்களுக்கு எக் சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் சேர்த்துக்கிறோம். நம்ம கொத்தமல்லி போட்டு இப்போ பாஸ்தா நல்லா கிண்டிக்கலாம். நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். எம்மி